தற்போது 1400 அதாவது நாடளாவிய ரீதியில் 1419 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்கெண்ணும் நிலையங்களில் தற்போது வாக்கெண்ணும் பணிகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார், நள்ளிரவு வேளையில் முதலாவது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவை வழங்க முடியும் என குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று தபால் மூல தேர்தல் முடிவினை இரவு 10 மணி அளவில் வெளியிட எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் கூறியிருந்தார். இருப்பினும் தற்போது வாக்கெண்ணும் பணிகள் மிகவும் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு அருகாமையில் எங்களுடைய செய்தியாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த செய்தியாளர்களுடைய தகவல்களை இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று காலை 7 மணி முதல் ஆரம்பமான வாக்குப்பதிவுகள் 4 மணியுடன் நிறைவடைந்ததை அடுத்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. யாழ் மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் 44 பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தீவக பகுதியில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை அடுத்து நெடுந்தீவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பெட்டிகள் கொண்டுவரப்பட்டன. வாக்குப்பெட்டிகளை கொண்டு வருவதற்கு விமானப்படையினரின் ஒத்துழைப்பு பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தற்பொழுது வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தற்போது தபால் மூல வாக்குகள் எண்ணும் நடவடிக்கைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகத்தினை சூழ போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையிலே ஈடுபட்டிருப்பதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நியூஸ் போஸ்டோடு இணைந்திருங்கள். மேலதிக தகவல்களை உடனுக்குடன் தருவதற்காக நாம் தயாராக இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து விக்னேஸ்வரன் கஜீபன். ஏறத்தாழ 59 விதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த அடிப்படையில் எங்களுடைய வாக்கெண்ணும் நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொண்டுள்ள அதே வேளையில் தபால் மூலமான வாக்கெண்ணும் நடவடிக்கையானது நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் பிற்பகல் 4:30 மணி அளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்குள் உள்ளடங்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக கட்டட தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் 7 பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் இடம்பெறுகின்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் யாவும் நிறைவேற்று தற்பொழுது வாக்குப்பட்டிகள் எண்ணப்படுவதற்காக எடுத்து வருகின்ற காட்சிகளை இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை மக்களுக்கான வாக்களிப்பதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அமைதியான முறையிலே மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்களை பதிவு செய்திருந்தார்கள். சுதந்திரமானதும் நீதியானதுமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே இன்றைய தினம் வாக்குகள் யாவும் பதியப்பட்டிருந்தன. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிளிநொச்சியில் இருந்து சப்த சங்கரி. இதுவரையில் 70 வீதத்துக்கு மேற்பட்டதான வாக்குகள் எங்களுடைய மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 7 மணிக்கு முதலாவது வாக்கெண்ணல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அவ்வாறு ஆரம்பிக்கப்படுகின்றதான வாக்கெண்ணல் கடமைகள் முதலாவது முடிவு நாங்கள் 11 மணிக்கு அறிவிக்கக்கூடியதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்தில் 7 பிரிவுகளாக வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே இன்று ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியாகவும் சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருந்தார்கள். நமது மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இன்று 74.78 வீதமானவர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்தார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளில் இருந்தும் வாக்குப்பெட்டிகள் தற்போது வாக்கு எண்ணுகின்ற மத்திய நிலையமான முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வாக்கெண்ணுகின்ற மத்திய நிலையத்தை சூழவும் விசேட அதிரடிப்படையினர் தமது காவல் கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற அதே நேரம் உள்பகுதியிலே போலீசார் தமது பணிகளில் ஈடுபட்டு இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன். வன்னி தேர்தல் மாவட்டத்தின் வவுனியாவில் வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்ததை அடுத்து வவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான வாக்கெண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. 15 நிலையங்களில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதோடு இவற்றில் 6 நிலையங்களில் தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
குறிப்பாக வவுனியாவின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்னால் பாதுகாப்பு பணியில் போலீசார் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மாவட்ட செயலகத்தில் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வவுனியாவிலிருந்து நியூஸ் பஸ் செய்திகளுக்காக நவரத்தினம் கபிலநாத். மன்னார் மாவட்டத்தில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததை அடுத்து மாவட்ட செயலகத்திற்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன. பன்னி தேர்தல் மாவட்டத்தின் மன்னார் மாவட்ட செயலகத்தின் 6 பிரிவுகளில் வாக்கெடும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகிய தேர்தல் மன்னார் மாவட்டத்தில் எவ்வித வன்முறைகளும் இன்றி இன்று மாலை 4 மணிக்கு நிறைவேற்றுகிறது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் 70 வாக்கெடுப்பு நிலையங்களில் மக்கள் தமது வாக்கினை பதிவு செய்திருந்தார்கள். வாக்கெடுப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் தற்போது வாக்கெடுப்பு நிலையத்துக்கு எடுத்து வரப்பட்டுக் கொண்டுள்ளன. வாக்கெடுப்பு நிலையமாக இருக்கின்ற மன்னார் மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் விசேட போலீஸ் அதிரடிப்படையினர் இங்கே பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடுத்தப்பட்டனர். நியூஸ் செய்திகளுக்காக ராசுதர ஜேர்மன் மன்னார் மாவட்டத்தில் இருந்து